வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது டூ கிரேவ்ஸ் அப்படின்ற ஸ்பானிஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கு. மொத்தமே 3 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோடுமே ஆவரேஜா 40 to 50 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு சின்ன சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரீஸ்ல நம்ம மணி ஐஸ்ட் ப்ரொஃபஸர் இருக்கார்ல, ஆல்வேரா மோட்டா, இவர் ஒரு டெரரான கேங்ஸ்டர் ரோல் பிளே பண்ணியிருக்காரு. இந்த சீரிஸ் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸ். அதுவும் காணாம போன 2 பெண்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய ஒரு சீரிஸ். ஆக்சுவலா அந்த 2 பெண்களோட பேர் வந்து மார்ட்டா அண்ட் வெரோனிகா. இதுல மார்ட்டாவோட அப்பா தான் நம்ம ப்ரொஃபசர். இவர் வந்து ஒரு டெரரான கேங்ஸ்டர் அந்த பகுதியில் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நம்ம வெரோனிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு தான். இவங்க 2 பேரும் ஒரு நாள் பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நைட்டு கிளம்பி போவாங்க. போனவங்க திருப்பி வந்திருக்கவே மாட்டாங்க. ரொம்ப நாள் தேடிட்டு இருப்பாங்க. அதுல வந்து நம்ம மார்ட்டாவோட சடலம் கூட கிடைச்சிரும். ஆனா வெரோனிகாக்கு என்ன ஆச்சு அப்படின்றது க்ளூவே இருக்காது. ஸோ இது நடந்து 2 வருஷங்கள் ஆயிரும். அந்த எல்லாருமே அவங்கவுங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இருந்தாலும் வெரோனிகாவோட பாட்டியால அதை ஏத்துக்கவே முடியாது. ஸோ தன்னோட பேத்திக்கு என்ன ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது, இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத இந்த சீரிஸோட கதை. இந்த சீரிஸோட ஸ்டார்ட்டே ஒரு சூப்பர் ஸ்டார்ட்டா இருந்துச்சு. ஒரு ப்ராமிசிங்கான மிஸ்ட்ரி த்ரில்லரா இது இருக்கும் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே அந்த 2 பெண்கள் காணாம போயிருப்பாங்க. அதுல ஒருத்தங்களோட சடலம் கிடைக்குது, இன்னொருத்தங்களுக்கு கிடைக்கல, அண்ட் 2 வருஷங்களா மிஸ்ஸிங். ஸோ இதுக்கு பின்னாடி யார் இருப்பா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் ஸ்டார்டிங்லேயே இருக்கும். அதே மாதிரி ஒரு வயசான பாட்டி அந்த இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க போது அது எப்படி போக போகுது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். சடனா நம்ம ப்ரொஃபஸரோட கூட்டு சேருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வேற மாதிரி போக போகுது, இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் இருக்க போகுது அப்படின்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு எண்டில் ஒரு சூப்பரான ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகள் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ப்ரெடிக்டபிளா தான் போச்சு. இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ்லாம் சட்டுன்னு முடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் இருக்கும்ல, அந்த பார்ட்டி பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷன், அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓவரால் இது எதுக்கு வெப் சீரிஸா எடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதான் செய்யுது. ஏன்னா இது ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாவே கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவ்வளோக்கான கண்டென்ட் தான் இதுல இருந்துச்சு. பட் ஓவரால் கண்டிப்பா ஒரு குயிக்கா பாக்குற மாதிரியான ஒரு மினி சீரிஸ். ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா இதுல அடல்ட் சீன்ஸும் இருக்கு, கெட்ட வார்த்தைகளும் இருக்கு, அண்ட் பிளட் ஷெட்டும் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.